தொழில சரியான கம்பெனிகளும் ஜிஎஸ்டி கட்டி டிடிஎஸ் கட்டி எல்லா லைசன்ஸும் வாங்கி அரசு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் மீறாமல் செய்யக்கூடிய கம்பெனிகளை ஆதரிச்சும் இந்த மாதிரி மோசடி கம்பெனிகளை எதிர்த்து எந்த கட்சி ஆதரிக்கிறதோ அவர்களுக்கு எங்களுடைய கோடிக்கணக்கான மக்களின் ஓட்டு நினைக்கலாம். எல்லாரும் எல்லா அமைப்பும் சொல்ற மாதிரினா இல்லை. எங்க அமைப்பு 234 தொகுதியிலும் இருக்கிறாங்க. எந்த கிராமத்தில் எங்க மக்கள் இருக்கிறாங்க. நல்ல மக்கள் தொடர்பு உள்ளவங்க, பேச்சு திறமை உள்ளவங்க, மிகப்பெரிய ஓட்டு சக்தியாக நாங்கள் வருவோம். அந்த நம்பிக்கை நீங்கள் இந்த எலெக்ஷன்ல பார்க்கலாம். அதை எந்த கட்சி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஓட்டு அதுக்காக வேலை செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில தான் இங்கே திருச்சியில் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. விரைவில் நம்ம இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் அரசு கட்சியிலிருந்து எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் லாஸ்ட் இல்லைன்னா ஜனவரி 1 சார். எம்எல்எம்னா ரொம்ப சந்தோஷம். எம்எல்எம் கம்பெனி ஆம்பே ஒரு கம்பெனி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் திண்டுக்கல்ல அதுக்கு ஆபீஸ் ஓபன் பண்ணிக்கிறாங்க, தொழிற்சாலையை. அது எப்படி தவறான தொழிலாகும்? இப்போ லாட்டரி சீட்டு தடை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே விற்க முடியுமா? வித்தா கைது செய்வாங்க. சாராயம், அந்த கள்ளச்சாராயம் தடை பண்ணியிருக்கிறாங்க. வித்தா கைது செய்வாங்க. இது அப்படி தவறான தொழிலாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் எப்படி செய்ய முடியும்? அடுத்தது எல்லா டேக்ஸையும் நாங்கள் கட்டுறோம், ஆடிட்டர் வச்சு காட்டுறோம். எப்படி வாங்குவாங்க? இவ்வளோ இப்போ கள்ளச்சாராயம் நான் இவ்வளோ விற்றேன் நாங்கள் டேக்ஸ்ன்னு சொன்னால் உள்ளு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கம்பெனியில் இவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு, இவ்வளோ பேவுட்டு கொடுத்துருக்குறோம், நாங்கள் இவ்வளோ இது கொடுக்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேட் கம்பெனி நிறைய இருக்கு. அதுதான் விஷயம். எங்க மாடல்ல எம்எல்எம் மாடல்லையே டூப்ளிகேட் கம்பெனி உள்ளுக்கு எங்க எம்எல்எம் இது மாதிரி சொல்றதுனால அதை எல்லாருமே நம்பிடுறாங்க. அதுதான் உண்மை. ஜனாதிபதி விருது கிடைச்சிருக்குது நிறைய கம்பெனிகளுக்கு. ஒரு 2007 2008 அதிகமான டிடிஎஸ் கட்டினது ஒரு எம்எல்எம் கம்பெனி. ஃபர்ஸ்ட் இடத்துல ரிலையன்ஸோ டாட்டாவோ இல்லை. அப்போ எப்படி இது மோசமான கம்பெனி? என்னன்னா எங்களால் அதை எதிர்த்து போராட்டாங்க ஒரு அமைப்பு தானே. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நாங்கள் போராடுறோம். இப்போ ஒரு முடிவு. அதனால தான் இந்த அரசியல் இறங்கின பிறகுதான் எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தான் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நானே பார்த்து இப்போ திருச்சியில் நிறைய செய்திகள் இந்தியா முழுதும் எங்களுக்கு அந்த இது இருக்குது. மக்களுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எங்களுக்காக கேட்கல. எந்த இடத்திலும் நாங்கள் ₹1 வசூல் பண்ண மாட்டோம். எங்களுடைய காசை எங்களுக்கு போட்டு மக்களுக்காக விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம். இது ரெக்கார்டு. ஏன்னா ரெக்கார்டு இல்லாமல் நாங்கள் சந்தாவோ எதுவுமே வாங்குறது இல்லை. சந்தா வாங்கி முடியாது. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் என்னுடைய அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ சந்தா வாங்கி அதை யார் நிர்வாகம் பண்ணுறது? நிர்வாகம் பண்ணால் அதுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதெல்லாம் தவிர்த்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்கள் அமைப்பு. ஒரு சின்ன சின்ன அமைப்பு வச்சுட்டு அதை வசூல்